தலைப்பு டாமி மற்றும் மேக்ஸ். ஒரு அழகான மாலை பொழுதில் சூரிய கதிர்கள் மறையும் தருவாயில் தனது தாத்தா கூறும் கதைக்காக 2 செல்வங்கள் காத்திருந்தார்கள். அவர் தனது பேர பிள்ளைகளுக்காக தினம்தோறும் அவர்களுக்கு கதை கூறும் வழக்கமுடையவர். அதேபோல் அன்றும் அவர்களுக்கான சிறந்த நட்பை உணர்த்தும் விதமான கதையை ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் காடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு வசதியான சிறிய நகரத்தில் டாமி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். டாமி ஒரு ஆர்வமும் சாகசமும் கொண்ட சிறுவன். அவனுக்கு மேலே பறந்து விரிந்த வானத்தைப் போல பெரிய இதயம் கொண்டவனாயிருந்தான். ஆனால் டாமியின் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை என்ற கவலை அவன் மனதில் இருந்தது. ஒரு காலை பொழுதில் டாமி தனது வீட்டின் அருகே உள்ள காடுகளை ஆராய்ந்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு சிறிய நடுங்கும் நாய்க்குட்டி ஒரு புதருக்கு பின்னால் மறைந்திருந்தது. நாய்க்குட்டிக்கு பெரிய பழுப்பு நிற கண்கள் இருந்தன. அது உதவிக்காக கெஞ்சுவது போல் இருந்தது. டாமியின் இதயம் அதைக் கண்டு உருகியது. தயக்கமின்றி அவர் தனது கைகளில் இருந்த நாய்க்குட்டியை எடுத்தார். அவன் தனக்கு ஒரு குட்டி நண்பன் கிடைத்தது போல் உணர்ந்தான். உடனே, நான் உன்னை மார்க்ஸ் என்று அழைக்கிறேன் என கூச்சலிட்டான். அவனது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அந்த தருணத்திலிருந்து டாமியும் மேக்ஸும் பிரிக்க முடியாதவர்களாக மாறினர். அவர்கள் இருவரும் தோட்டத்தில் விளையாடுவதும் பட்டாம்பூச்சிகளை துரத்துவதிலும் காட்டுக்குள் வளைந்து செல்லும் குளிர்ந்த ஓடையில் விளையாடுவதும் என தங்கள் நாட்களை கழிப்பார்கள். மேக்ஸ் ஒவ்வொரு முறையும் டாமி தனது பெயரை அழைக்கும்போது மகிழ்ச்சியுடன் தனது வாலை ஆட்டுவான். ஆனால் ஒரு நாள் துரதிர்ஷ்டவசமாக, குறிப்பாக குறும்புக்கார அணிலை துரத்தும் போது மேக்ஸ் முற்புதற்குள் நுழைந்து பார்வையிலிருந்து மறைந்தது. டாமி என அழைத்தான். ஆனால் அவரது அன்பான நண்பரின் அடையாளமே இல்லை. மனம் உடைந்து கவலையுடன் டாமி பல இடங்களில் தேடினான். அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. மேக்ஸ் இல்லாத வாழ்க்கையை அவனால் நினைத்து பார்க்க முடியவில்லை. சூரியன் மறையத் தொடங்கியதும் காட்டில் இருள் இறங்கியதும் டாமி தோற்கடிக்கப்பட்டதாக உணர்ந்து தரையில் மூழ்கினார். எல்லா நம்பிக்கையும் தொலைந்து விட்டதாக தோன்றியபோது தொலைவில் ஒரு மெல்லிய புலம்பல் கேட்டது. ஒலியைத் தொடர்ந்து அவன் முட்களின் சிக்கலில் சிக்கி, கிளைகளுக்கு இடையில் சிறிய பாதம் சிக்கி மேக்ஸினை கண்டுபிடித்தான். நடுங்கும் கைகளுடனும் உறுதியான மனநிலையுடனும் டாமி கவனமாக மேக்ஸை முட்களில் இருந்து விடுவித்து அவனை தன் கைகளில் தூக்கினான். மேக்ஸ் டாமியின் முகத்தை நன்றியுடன் நக்கினான். அவனது வாலை ஆவேசமாக ஆட்டிக்கொண்டான். நான் உன்னை இழந்துவிட்டேன் என்று நினைத்தேன் மேக்ஸ். நிம்மதியின் கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. அந்த நாளிலிருந்து டாமியும் மேக்ஸும் இன்னும் நெருக்கமாகிவிட்டார்கள். அவர்களது பந்தம் முன்பைவிட வலுவாக இருந்தது. எந்த தடையையும் தாண்டிச் செல்ல முடியும் என்பதை அறிந்த அவர்கள் ஒன்றாக உலக அதிசயங்களைத் தொடர்ந்து ஆராய்ந்தனர். எனவே மயக்கமடைந்த காட்டின் இதயத்தில் ஒரு சிறுவனும் அவனது நாய்க்குட்டியும் ஒரு நட்பை உருவாக்கினர். அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். அவர்கள் இருவருக்கும் காதல், விசுவாசம் மற்றும் சாகசத்தின் உண்மையான அர்த்தத்தை தனது பேரப்பிள்ளைகளுக்கு இந்த கதையின் மூலம் தெளிவாக கூறினார் தாத்தா. அவர்கள் இருவரும் கதை கேட்டவாறே தனது தாத்தாவின் மடியில் தூங்கினர். மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.